வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் இரண்டாவது மலர், அத்தியாயம் 4. நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையின் அருகே உள்ளே ஓடியதொரு தெருவின் முடிவில் இன்னமும் எஸ்டேட் ஏஜென்ட்களின் கண்களில் படாது அடக்கமாக இருந்த சிவானந்தன் தெரு என்ற சந்திற்குள் கோதை நுழையும் முன் மாலை பொழுது மங்கத் தொடங்கிவிட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டாள். அவள் உடல் சோர்ந்து கால்கள் தள்ளாட வீட்டு வாசலை நெருங்கினாள். கதவில் கர்த்தரேஜ் போட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அப்படியென்றால் அவள் மகன் இன்னமும் வீடு திரும்பவில்லையா? 2 நிறுவனங்களிலிருந்தும் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்றான். பாவம் குழந்தை, பட்டினியோடு வேலைக்கு அலைந்து கொண்டிருக்கிறான். முன்பு 4 இடத்திலிருந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் என்ன பயன்? ஒன்றிலும் வேலை கிடைக்கவில்லை. இந்த 3வது முறையாவது கிடைக்காவிட்டால் கூட போகட்டும். பாஸ் செய்து நீண்ட காலம் ஆகிவிடவில்லையே. எத்தனையோ இளைஞர்கள் 2-3 ஆண்டு காலம் வேலை கிடைக்காது அலைகிறார்களே. அருணுடைய தகுதிகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் வேலை கிடைத்துவிடும். தனக்குள்ளேயே பலவும் எண்ணியபடி கோதை கையில் பிடித்திருந்த துணிப்பையை வாயிற்படி ஓரமாக வைத்துவிட்டு இடுப்பிலிருந்த சாவி கொத்தை எடுத்து பூட்டை திறந்தாள். உள்ளே நுழைந்ததும் கதவை தாளிட்டு கொண்டு வராந்தாவின் விளக்கையும் கூடத்து குழல் விளக்கையும் எரியவிட்டாள். துணிப்பையில் வைத்திருந்த அதிரச பொட்டலத்தை எடுத்து முக்காலி மீது வைத்தாள். எண்ணெய் சட்டி அருகே வெகு நேரம் உட்கார்ந்து அதிரசம் சுட்டு எடுத்த களைப்பில் உடம்பு ஆடியது. எரிச்சல் ஆறாக வழிந்த வியர்வையில் நனைந்து விட்டிருந்த புடவை கசகசத்தது. அதிரச பொட்டலத்தை தொட்ட கையில் எண்ணெய் பிசுபிசுத்தது. அருணுக்கு அதிரசம் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். மாதம் முதல் தேதி சம்பளம் வாங்கியதும் வீட்டு செலவுகளுக்கென்று பணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பின்னர் மீதியை அலமாரியிலிருந்து பிளாஸ்டிக் டப்பாவுக்குள் போட்டு வைத்திருப்பது அவள் வழக்கம். அதன் மீதி பணத்தில்தான் அவ்வப்போது மகனுக்கு பிடித்தமான வாய்க்கு ருசியான பொருட்களை கொஞ்சம் வாங்கி கொண்டு வருவாள். 10 ஆண்டு காலமாகத்தான் அவள் பத்ராசலம் பலகார கடையில் வேலை செய்கிறாள். அதுவும் அவள் தோழி மீனாவின் யோசனை. பத்ராசலம் சிறிய அளவிலே ஒரு பலகார கடையை நெடுஞ்சாலை அருகே பஸ் நிலையத்தில் சமீபத்தில் ஆரம்பித்தார். இப்போது அது ஓஹோ என்ற அளவில் பெரிய வியாபாரமாகி விட்டிருந்தது. கடையின் முகப்பில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஓமப்பொடி, அதிரசம், சீடை, முறுக்கிலிருந்து மைசூர் பாக்கு, சோன் பப்படி, டெல்லி தர்பார் என்று வடநாட்டு பலகாரங்களுடன் தென்னாட்டு தின்பண்டங்களும் அணி செய்தன. அவைகளை வாங்கி போக வாசலில் எப்பொழுதும் ஒரு கூட்டம். டோக்கன் முறையிலே பலகார விற்பனை காலையிலிருந்து இரவு 8 மணி வரை பிரமாதப்பட்டது. உள்ளே பின்பக்கத்தில் குழல் விளக்கு வெளிச்சத்தில் கால்வாய் அடுப்பில் கனகனவென்று விறகு எரிய ஆங்காங்கே எண்ணெய் சட்டியுடன் முறுக்கும் அதிரசமும் தேன்குழலும் சீடைகளும் தயாரிக்கும் பெண்கள் பலர் தங்கள் வேலையில் கவனமாக இருந்தனர். இன்னொரு பக்கத்தில் ஆண்கள் சிலர் டெல்லி தர்பாரையும் அல்வாவையும் தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தனர். அதிரசமோ முறுக்கோ மைசூர் பாகோ அடுக்கி தட்டில் வைக்கும்போது தவறு கீழே விழுந்து ஒன்று உடைந்து விட்டால் கூட அந்த தூளை எடுத்து வேலையாட்கள் யாரும் வாயில் போட்டு கொண்டு விட முடியாது. ஆய்வுகளை தனியே ஒரு தட்டில் பொறுக்கி எடுத்து வைத்து விட வேண்டும். அப்படி ஒரு கண்டிப்புடன் அவர்கள் அனைவரையும் ஒரு மேற்பார்வையாளர் கூடத்தை அளந்தபடி கண்காணித்து கொண்டிருந்தார். குடைந்த தூள்களை வாரியாக பிரித்து பிளாஸ்டிக் பையில் போட்டு வாயை மூடி கால் விலைக்கு வாடிக்கைக்காரர்களுக்கு பத்ராசலம் விற்று காசாக்கி கொண்டார். கடை ஊழியர்கள் சில சமயம் அவைகளை தங்கள் வீட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி செல்வதுண்டு. முறுக்கை உடைத்து தானே தின்னப்போகிறோம், அதனால் உடைந்த முறுக்கை வாங்குவதில் தவறு என்ன என்பது அவர்களது விவாதம். ஆனால் கோதை தன் மகனுக்கு எல்லோரையும் போல கடை முகப்பில் கச்சிதமாக கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருக்கும் தின்பண்டங்களை தான் முழு விலை கொடுத்து வாங்கி வருவது வழக்கம். மாதம் 300 ரூபாய் சம்பளம். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகையின் போது 1 மாத போனஸும் வழங்கினார் பத்ராசலம். அதை தவிர அவர் ஊழியர் யாருக்கும் பண்டிகை என்ற காரணத்திற்காக ஒரு வில்லை மைசூர் பாக்கை கூட இனாமாக வழங்கியவர் அல்ல. அத்தனை ஒரு கண்டிப்பானவர். கோதை சென்னைக்கு வந்து குடியேறி சமையல்காரி வேலையை ஏற்றுக்கொண்டதே ஒரு தனி கதை. மதுரை பக்கத்து கிராமத்து பெண் அவள்.
2வது வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடத்தை எட்டி பார்க்காதவள். வரதட்சணை கொடுக்க சக்தியின்றி அவள் தந்தை அவளை 50 வயதுக்கு மேற்பட்ட மகனுக்கு 2ஆம் தரமாக கட்டி கொடுத்து விட்டிருந்தார். மதுரையில் சொந்தமாக ஒரு வீடும் மளிகை கடையும் அவரது கணவருக்கு இருந்தன. கண் நிறைந்த இளைஞனை கட்டி கொண்டு வறுமையில் திண்டாடுவதை விட வயதானவனுக்கு வாழ்க்கைப்பட்டு நிற்க நிழலும் உடுக்க துணியும் வயிறு நிறைய சோறுமாக நிம்மதியாக வாழலாம் என அவள் அமைதியோடு தான் கழுத்தை நீட்டினாள். ஆனால் மூத்தவள் விட்டு போன மகன் 24 வயது இளைஞன் அவளுக்கு பல இடைஞ்சல்களை விளைவித்தான். அவனுக்கு திருமணம் செய்வித்து தனி குடித்தனம் அமைத்து விட்டால் தொல்லைகள் தீரும் என்று அவள் கணவர் விரைவாக அதை செய்து முடித்தார். அப்பொழுதும் பலன் இருக்கவில்லை. அவர்கள் வசித்த வீடு தாய் வழி சொத்து. தாய் வழி வந்த சொத்து அதை தன்மேல் எழுதி வைக்க வேண்டும் என்று அடம் செய்து தனக்கு உரிமையாக்கி கொண்டான். அருண் 5 வயது குழந்தையாக இருக்கும்போது ஒரு நாள் மாலை கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்த அவன் தந்தை நெஞ்சுவலி என்று படுத்தவர் எழுந்திருக்கவில்லை. தந்தையின் மறைவுக்கு பின் மூத்தவள் மகன் அவளை பாடாய்படுத்த ஆரம்பித்து விட்டான். முதலில் அப்பா விட்டு போன கடையை அதிக விலைக்கு விற்று அவளுக்கு சொற்ப தொகையை தம்பியின் பங்காக கொடுத்தான். தொடர்ந்து அவள் தன் மகனுடன் அந்த வீட்டில் வசிக்கக்கூடாது, வேறு இடம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தித்தான். பிறந்த வீட்டிலும் அவளுக்கு யாரும் இருக்கவில்லை. மகளை கல்யாணம் செய்து கொடுத்த பின் தம் கடமை முடிந்து விட்டது என்பது போல பெற்றவர்களும் இருவரும் ஒருவருக்கு பின் ஒருவராக சில ஆண்டுகளில் மறைந்து விட்டனர். அக்கா ஒருத்தி அவளைப் போலவே 2ஆம் தரமாக கட்டி கொடுக்கப்பட்டவள். ஆனால் தங்கையை விட கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரி. பிள்ளை தலையெடுத்த பின் விதவியாகி போனாள். வேலைக்கு போகும் பெண்ணை மணந்து கொண்டு கல்கத்தாவில் நெருக்கமானதொரு குடியிருப்பில் வசித்து கொண்டிருந்த அக்கா மகன் அம்மாவை தங்கள் வீட்டு வேலைக்காக வைத்து காப்பாற்றி கொண்டிருந்தான். அந்த நெருக்கத்தில் கோதை தன் மகனுடன் போய் வாழ இடம் கேட்க முடியுமா? என்ன செய்வது, எங்கே போவது என்று இரவும் பகலும் புலம்பி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தவளை எதேச்சையாக மீனா கோவிலில் சந்தித்தாள். மீனா அவர்களது கிராமத்தை சேர்ந்தவள். தன் நிலைமை முழுவதையும் சொல்லி அழுத கோதைக்கு அவள்தான் அந்த யோசனையை தந்தாள். கவலைப்படாதே கோதை, நானும் ஏறக்குறைய உன் நிலையில்தான் இருக்கேன். ஒரு வித்தியாசம், எனக்கு குழந்தை ஏதும் கிடையாது. நம் கிராமத்தில் இருக்கும் மளிகை கடை மன்னார்சாமி மகள் பட்டணத்தில் பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். என்னை கூட அழைத்து கொண்டு போய் தன் வீட்டில் சமையல் ஆளாக வேலைக்கு வச்சு கொண்டு நல்லா கவனிச்சுக்கிறா. 4 நாள் லீவிலே கிராமத்திற்கு வந்தேன். அப்படியே நம்ம மதுரை கோவிலையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். உன்னையும் பார்த்துட்டேன். நாளைக்கு நான் பட்டணம் போகிறேன், நீயும் கூட வந்து விடேன் ஆறுதலாக சொன்னாள். அந்த சந்திப்பு அவர்களது வாழ்க்கையில் பெரிய திருப்பமாக இருந்தது. மீனாவை நம்பிக்கொண்டு தன் 5 வயது மகனுடன் புறப்பட்டு விட்டாள். பின்னர் அவள் சென்னை நகர் தனது சொந்த ஊர் போல எண்ணி அத்துடன் ஒன்றி போய்விட்டாள். மூத்தவள் மகன் தன் மனைவியுடன் பம்பாய்க்கு வேலை தேடிக்கொண்டு போய்விட்டதாக கேள்விப்பட்டாள். ஆனால் அவர்களது உறவு அத்துடன் அறந்து போனது. நுங்கம்பாக்கம் சிவானந்தன் தெருவிலிருந்து அந்த ஓட்டு கூரை வீட்டில் குடியேறினாள். ஆரம்பத்தில் வாடகை 30 ரூபாயாக இருந்தது. இப்போது 150ஆக அதிகரித்து விட்டிருந்தது. தன் பங்காக கிடைத்த பணத்தை வங்கியில் போட்டு வந்த வட்டியில் ஒருவாறு வீட்டு வாடகையை சமாளித்தாள். தோழியின் உதவியால் அருகே இருந்த விக்டோரியா அவென்யூவில் ஒரு பெரிய மனிதன் வீட்டு சமையல்காரியாக வேலைக்கு அமர்ந்தாள். வீட்டுக்கார அம்மா அவளை மிகவும் அன்போடு கவனித்து கொண்டாள். அருண் படிக்க ஆரம்ப காலத்தில் வெகுவாக உதவி செய்தாள். அருண் ரொம்பவும் புத்திசாலி பிள்ளை. அம்மாவிடம் உயிர். வகுப்பில் முதல் மாணவன் என்ற தகுதியில் உபகார சம்பளம் பெற்று அவளுக்கு சிரமம் அதிகம் தராது படித்தான். சில ஆண்டுகளுக்கு பின்னர் மீனாவின் யோசனைப்படி அவள் பத்ராசலம் பலகார கடையில் அதிரசம் கட்டித்தரும் ஆளாக வேலைக்கு அமர்ந்தாள். மாதம் 300 ரூபாய் சம்பளம் ஏற்றமான விலைவாசி காலத்தில் போதாததாக இருந்தது. அதை தவிர்க்க
விக்டோரியா அவென்யூ வீட்டில் பகுதி சமையலாளாக காலை வேளை சமையலை செய்து வைத்துவிட்டு நகர்ந்துவிடும் வேலைக்காரியாக மாதம் 100 ரூபாய் சம்பளத்தில் வேலையேற்றாள். விக்டோரியா அவென்யூ பங்களாவில் இப்போது பிள்ளைகள் பெரியவளாகி திருமணமாகி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என நாடு பெயர்ந்து விட்டிருந்தனர். அத்தனை பெரிய பங்களாவில் வீட்டு எஜமானரும் அவர் மனைவியும் மட்டுமே தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். வயதும் வியாதியமாகிவிட்ட அவர்கள் பத்திய சாப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்ததால் அந்த வீட்டு சமையல் வேலை அவளுக்கு சிரமமாக இருக்கவில்லை. தொடர்ந்து பல ஆண்டுகள் ஒரே வீட்டில் உழைக்கிறோம் என்ற நன்றி உணர்வு மனதிற்கு திருப்தியாக இருந்தது. விக்டோரியா அவென்யூ அம்மாவின் உதவியால் கேஸ் அடுப்புக்கு விண்ணப்பித்து கொண்டாள். உரிய காலத்தில் பெற்றுக்கொண்டாள். வீடு கொள்ளாது கிடந்த சாமான்களை அவர்கள் விற்றபோது பழைய இரும்பு பீரோ ஒன்றையும் சிறு மேஜை ஒன்றையும் அவளுக்கு இனாமாக தந்தனர். குறைந்த விலையில் 2 நாட்காலிகளை அவள் தானே வாங்கி கொண்டாள். பீரோவுக்கு புது சாயம் அடித்து மேஜை நாட்காலிகளை பழுது பார்த்து வீட்டில் கொண்டு வந்து போட்டு கொண்டாள். கூடுத்த அறைக்குள் சுவர் ஓரமாக நின்ற அந்த இரும்பு பீரோவில்தான் அவர்களது சொத்து அத்தனையும் அடங்கியிருந்தன. விக்டோரியா அவென்யூ அம்மாவின் அமெரிக்கா பெண் பெற்றோர்களை பார்க்க வரும்போது ஊறுகாய், மிளகாய் பொடி இத்தியாதிகளை சேகரித்து கொண்டு திரும்புவது வழக்கம். அவைகளை தயாரித்து கொடுக்க உதவும் கோதைக்கு அந்த பெண் ஊருக்கு போகும் முன் காஞ்சிபுர நூல் சேலை ஒன்றை தன் பரிசாக வாங்கி தந்துவிட்டு போவது வழக்கம். அப்படி சேகரித்த சில சேலைகளையும் ரவிக்கைகளையும் அவள் பத்திரமாக பீரோவுக்குள் வைத்திருந்தாள். மகனது உடைகள் பலவற்றையும் ஒரு தட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தாள். வேறு பீரோவின் லாக்கருக்குள் வைக்க அவளிடம் நகைகள் ஏதும் கிடையாது. காதுகளில் சிவப்பு கல்லால் ஆனது ஒரு சிறு தோட்டை தவிர கழுத்தும் கையும் நெற்றியும் வெறுமையாக இருந்தன. அம்மா தன்னை வாழ வைக்கும் பொருட்டு ஓடாக தேய்ந்து கொண்டிருந்தது மகனுக்கு பிடிக்கவில்லை. 45 வயதிற்குள் தலையின் முன்பக்கத்தில் பட்டையாக நரைத்தறிய முகத்தில் சுருக்கத்துடன் அவள் 5 வயது கூடுதலாகவே தெரிந்தாள். எனக்கு வேலை கிடைத்த உடனே நீங்கள் வீட்டோடு இருக்க போறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஓய்வு தேவை, மகன் கண்டிப்பாக சொல்லிவிட்டிருந்தான். பாவம், அவன் பட்டம் பெற்ற கையோடு பல இடங்களில் முயன்றுதான் பார்த்தான். என்ன காரணமோ வேலை கிடைக்கவில்லை. சமீப கால விலைவாசி உயர்வால் சில சமயம் அவள் மாதாந்திர செலவை சமாளிக்க இயலாது தத்தளித்தாள். ஆனாலும் வீட்டில் உப்பு இல்லை, பருப்பு தீர்ந்து விட்டது என்று அவள் மகனிடம் இல்லா பாட்டு பாடியதில்லை. தான் ஒருவேளை பட்டினி கிடந்தாலும் சரி, மகன் சாப்பிட வேண்டும், நன்கு உறங்க வேண்டும், வெளியே செல்லும்போது நன்றாக உடுத்தி செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டாள். மகனுக்கு வெகு விரைவில் வேலை கிடைத்துவிடும். அதற்கு பின் இயலாமை என்பதை அவர்கள் வீட்டில் தலை காட்டாது என்றதொரு நம்பிக்கை அவளுக்கு. கூடத்து கொடியில் காய்ந்து கொண்டிருந்த சேலையையும் ரவுக்கியையும் எடுத்துக்கொண்டு பின் வராந்தாவுக்கு விரைந்தாள். விளக்கை போட்டாள். மங்களாக தெரிந்த வெளிச்சத்திலே வராந்தாவின் கோடியில் இருந்த குளியலறைக்குள் புகுந்து காலையில் வெளியே கிளம்பும் முன் நிரப்பி வைத்திருந்த அண்டா தண்ணீரிலிருந்து 2 செம்பு தண்ணீரை முகர்ந்து அவசரமாக குளித்தாள். சில்லென்று தண்ணீர் எரிச்சலில் தவித்த உடலுக்கு இதமாக இருந்தது. மாற்றுடை அணிந்து கொண்டு தலையை வாரி முடிச்சிட்டு கொண்டு நெற்றியில் திருநீற்றை அப்பி முடித்துவிட்டு அலமாரியிலிருந்த தெய்வ படத்துக்கு முன்னிருந்த சிறு விளக்கை ஏற்று முன் வாயிற்கதவு இடிப்பட்டது. ஓடி சென்று திறந்தாள். கையில் பெட்டியுடன் கிராப்பு முடி களைத்த முகத்துடன் மகன் வெளியே நின்று கொண்டிருந்தான். காலையில் அவன் உடுத்தி கொண்டு சென்ற அந்த சுத்தமான சட்டை இப்போது கசங்கி தோள்பட்டையில் அழுக்குடன் தெரிந்தது. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? பஸ்ஸில் வாரை பிடிச்சு கொண்டு நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு வயதானவர் என் தோலை பிடித்து கொண்டு விட்டார். அவர் கையிலே இருந்த அழுக்கெல்லாம் என் தோள்பட்டை சட்டை மேலே அப்பிக்கிட்டது. மகன் சிரித்தான். பரவாயில்லை, நான் துவைச்சி சுத்தப்படுத்தி விடுவேன். முதல்ல நீ குளிச்சுட்டு உடை மாற்றிக்கோ, நான் சாப்பாட்டை சூடு செய்கிறேன் என்றாள். குளியலுக்கு பின் லுங்கி பனியனை அணிந்து கொண்டு அலமாரியிலிருந்து அடங்கியிருந்த தன் அப்பாவின் படத்தை வணங்கிவிட்டு நெற்றியில் திருநீற்று கீட்டுடன் கூடத்து தரையில் தட்டின் முன் அவன் உட்கார்ந்தான். காலையில் தயாரித்து வைத்து போன சாப்பாட்டை நொடிப்பொழுதில் சூடாக்கி மகனுக்கு தாய் பரிவுடன் பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்த கை கழுவி துவாலியில் அவன் வாயை துடைத்து கொண்டு
கூடத்தில் கிடந்த நாற்காலியில் வந்து உட்காரும் வரை அம்மா ஏதும் கேட்கவில்லை. நேரமாச்சே, நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நான் ஏதாச்சும் உதவி செய்யட்டுமா என்று கேட்ட மகனை பார்த்து மெல்ல முறவளித்தாள். காலையிலே போன சங்கதி என்னாச்சுன்னு சொன்னால் அதுவே பெரிய உதவி. தாய் மெல்லியதாக சிரித்தாள். முதலாவதாக போன இடத்தில் என்னை அநேகமாக வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இரண்டாவதாக போன இடம் வெறும் கண் துடைப்பு நாடகம். போகட்டும், காலையிலே போன இடத்தில் வேலை கிடைச்சா போதுமே. பார்வதி எலக்ட்ரிக்கல்ஸ் என்பது பிரசித்தி பெற்ற நிறுவனமாச்சே. அதன் தலைவி ரொம்ப கர்வமான பெண்மணி. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கலை. பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதனாலே கர்வம் இருக்குது. நமக்கென்ன? அங்கே வேலை கிடைச்சா தெரு பிள்ளையாருக்கு நான் சந்தன காப்பு போடுறதாக வேண்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அந்த வேலை பிடிச்சு தானே இருக்குது. அந்த வேலையை விட அம்மாவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னை மிருதுவாக பார்த்து முறவளித்தாளே அந்த பெண். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? சொல்ல முடியாத கற்பனையிலே சம்யுக்தாவை பார்த்து மகிழ்ந்தபடி தனக்குள்ளே முறவளித்து கொண்டான். நான் கேட்ட கேள்விக்கு பதிலை காணுமே. அம்மா நினைவு கூட்டிய போது திடுக்கெட்டு விழித்து கொண்டான். பிடிச்சிருக்குமா? முதல் மாத சம்பளத்திலிருந்து நான் பணம் தரேன். நீங்கள் பிள்ளையாருக்கு சந்தன காப்பு போடலாம். மகன் வாய்விட்டு சிரித்தான். மகனுக்கு அந்த வேலை கிடைத்து விட்டால் எண்ணெய் சட்டி அருகே எரிய வேண்டாம் என்றதொரு எதிர்பார்ப்பில் தாயும் சிரித்தபடி காலியான பாத்திரங்களுடன் சமையலறைக்குள் மறைந்தாள்.